இந்த பிரிவை மத்தவங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறாங்க. இதுக்கு மேல நீங்க தாங்க யோசிக்கணும். வருடும் பாடும் இன்று கூச்செல்லாதேனும் அலை பேரலை. இரு. உன் மேல இருக்கிற அக்கறைனால நான் இத பண்றேன்னு நினைக்காத. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படுறப்ப அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. இதுலயே தெரியலையா? இவனை வச்சுதான் கார்த்திகை ஏதோ இவங்க பண்ணிருக்காங்க. ஹலோ, அவன் தப்பு பண்ணதை நீங்க பாத்தீங்களா? சந்தேகம் இருந்ததுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அத போலீஸ் விசாரிச்சுட்டு தானே இருக்காங்க. இப்போ ஜாமீன்ல எடுத்தது ஒன்னும் பெரிய தப்பு இல்லையே. ஏய், நீ வாய் மூடு. இங்க நிக்கிற பெரிய மனுஷன் பேசிட்டோம். ரகுராம், இதுதான் உன் நியாயமா? ஊருக்கு நடுவுல வச்சு இவன் கார்த்திகை கொன்னுடுவேன்னு மிரட்டினான். இதோ இங்க இருக்கிறவங்கள அத பாத்துருக்காங்க. ஆமாங்கய்யா, கதிரவன் அந்த பையனை அடிச்சு இழுத்துட்டு போனதை நான் பார்த்தேங்கய்யா. உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு வர போனாரு. ஏதோ கோவத்தில் அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுறலாம். ஆனா சொன்ன 2வது நாள்ல இருந்து அந்த பையனை காணோம். நேற்று ராத்திரில இருந்து பையன் வீட்டுக்கே வரலிங்க. நேத்து நைட்ல இருந்தா அண்ணி, அன்னைக்கு நைட்டு தானே அக்காவும் மாயாவும் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தாங்க. என் பையனை பார்க்கும் போதெல்லாம் இவன் வம்பிழுத்து அடிச்சிருக்கான். இந்த தடவையும் இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். ஹலோ, அவன் அடி வாங்கியிருக்கானா அது அவன் பேசின பேச்சுக்கு. மத்தபடி நான் அவனை எதுவும் பண்ணல. அந்த அளவு கார்த்தி என்ன பண்ணா? அப்படி என்ன சொன்னான்னு சொல்லு.
என் கூட தனியா ஒரு நாள் ஸ்டே பண்ணா. அங்க என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா என்ன? பாத்தீங்களா அமைதியா இருக்கான். இதுல இருந்தே தெரியல இவன் சொல்றது எல்லாமே பொய்ன்னு. என் பையனை இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குடும்பம் இதுல சம்பந்தப்பட்டிருக்குமான்னு எனக்கு லேசா சந்தேகம் மட்டும்தான் இருந்தது. ஆனா எப்போ அவனை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்தாங்களோ அப்பவே என் சந்தேகம் உறுதியாயிடுச்சு. இந்த குடும்பம் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிருக்கணும். புவனா, புரியாம பேசாத. எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஜானகியும் மாயாவும் தான் எங்க கிட்ட சொல்லாம இவனை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க.